அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 6வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கீழ்காணும் அட்டவணையில் ஒரு கிராமத்தில் உள்ள 100 பேர்களின் வயது குறிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்வு செவ்வகம் வரைக. இதுதான் வயது பாருங்கள், எல்லாமே பிரிவு இடைவெளிகளில் கொடுத்துருக்காங்க. 0லிருந்து 10 வயதில் 11 பேர் இருக்காங்க. அந்த கிராமத்தில் 10லிருந்து 20 வயதுக்குள்ளே 9 நபர்கள் இருக்காங்க. 20 to 30 8 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி 80 to 90 வயது வரைக்கும் எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தரவுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு நிகழ்வின் பரவல் வரையணும். ஆனால் அதை வரைபட விளக்க முறையில் நம்ம குறிக்கணும். வரைபட விளக்க முறைனா கிராஃப் ஷீட்டில் நம்ம குறிக்கணும். வரைபட விளக்க முறையில் குறித்தல்லையே ஒரு 4 வகைகள் இருக்குது. வகை 1 தொடர்ச்சியான நிகழ்வின் பரவலுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைதல். தொடர்ச்சியற்ற நிகழ்வின் பரவலுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைதல். நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தி நிகழ்வு பலகோணம் வரைதல். நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தாமல் நிகழ்வு பலகோணம் வரைதல். இந்த 4 வகைகள் தான் இருக்குது. செவ்வக பட்டை விளக்கப்படம் அப்படிங்கிறது வேறு, நிகழ்வு செவ்வகம் அப்படிங்கிறது வேறு. செவ்வக பட்டை விளக்கப்படம் தொகுக்கப்படாத தரவுகளை குறிக்க பயன்படுகிறது. இந்த நிகழ்வு செவ்வகம் தொகுக்கப்பட்ட தரவுகளை குறிக்க பயன்படுகிறது. இந்த அட்டவணையில் உள்ள வயதுகள் பாருங்கள், பிரிவு இடைவெளி 0 to 10, 10 to 20. பார்த்தோன்னே சொல்லிடலாம், இது தொடர்ச்சியான தொடர். தொடர்ச்சியான தொடராக இருக்கும்போது தான் நிகழ்வு செவ்வகம் வரைய முடியும். ஒருவேளை கணக்கில் தொடர்ச்சியற்ற தொடராக கொடுத்துருந்தாங்கன்னா அதை தொடர்ச்சியான தொடராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நிகழ்வு செவ்வகம் வரைய போகிறோம். இந்த அட்டவணையை பார்த்துட்டு எந்த தரவினை எக்ஸ் அச்சில் எடுத்துக்கலாம், எதை ஒய் அச்சில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இதில் 2 தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எது எக்ஸ் அச்சில் எடுத்துக்கணும், எது ஒய் அச்சில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு கிராமத்தில் உள்ள மக்களின் வயதுகள், இது எக்ஸ் அச்சில் எடுத்துக்கணும். எண்ணிக்கையை ஒய் அச்சில் எடுத்துக்கணும். வயது பாருங்கள், 0லிருந்து 90 வரைக்கும். இப்போ 10 10. இப்போ எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 ஆண்டுகள். ஏன்னா வயதுங்கிறது ஆண்டுகளில் தானே இருக்குது. ஸோ 10 ஆண்டுகளாக எடுத்துக்கணும். ஒய் அச்சில் லீஸ்ட் வேல்யூ 3, ஹையஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 25. இப்போ 2 நபர்களாக எடுத்துக்கலாம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 2 நபர்கள். கிடைமட்டமாக வரையக்கூடிய கோடு எக்ஸ் அச்சு. பாருங்கள், அச்சான கோடுகள் இருக்கும். அது மேலேயே எக்ஸ் அச்சினை வரைந்து கொள்ளலாம். இடது பக்கம் எக்ஸ் டேஸ், வலது பக்கம் எக்ஸ். செங்குத்தாக வரையக்கூடிய அச்சு ஒய் அச்சு அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஒய் அச்சு, கீழே ஒய் டேஸ். எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சு இந்த 2 அச்சுகளும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி ஆதி புள்ளி. இப்போ இது 0 10. எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 10 ஆண்டுகளாக எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 10 20 10 மடங்குகளாக குறிச்சிட்டே போகணும். 30 40 50 60 50 60 70 80 90 100. அதிகபட்சமாகவே 90 வயது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 100 வரைக்கும் போட்டுக்கலாம். எக்ஸ் அச்சு வயதினை குறிக்கிறது. அதனால் இதை நம்ம வயது அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 2 நபர்களாக எடுத்துக்கணும். 2 4 6 8 10 12. ஒய் அச்சில் அதிகபட்ச மதிப்பு 25 இருந்தது. அதனால் நம்ம 26 வரைக்கும் வரைஞ்சிக்கலாம். அளவு திட்டம் கண்டிப்பாக எடுத்து எழுதிக்கணும். அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம். இந்த அச்சான கோடுகள் எல்லாமே ஒவ்வொரு சென்டிமீட்டராகத்தான் இருக்கும். எக்ஸ் அச்சில் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸ் அச்சு வயதுகளாக எடுத்துக்கிட்டோம். 10 ஆண்டுகள்
10ன்னு போடக்கூடாது, 10 ஆண்டுகள் அப்படின்னு போடணும். ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 2 2 நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டோம். இதில் எண்ணிக்கை வந்து நபர்களின் எண்ணிக்கை, அதனால் 2 நபர்கள் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஒய்ஹெச்சில் நபர்களின் எண்ணிக்கை. அடுத்தது அட்டவணையை பார்த்துட்டு ஒவ்வொரு பிரிவு இடைவெளியிலையும் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம். 0 to 10 வயதில் நபர்களின் எண்ணிக்கை 11. 0 to 10 11 வரைக்கும் வரையணும். இது 10, இது 11. சென்ட்ரல் பாருங்கள், மீடியமாக ஒரு அச்சா ஒரு லைன் இருக்குது, அதுதான் 11. இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த நிகழ்வு செவ்வகம் வரையணும். ஜீரோ டு 10 பிரிவு இடைவெளியில் நபர்களின் எண்ணிக்கை 11. நிகழ்வு செவ்வகம் தனியாக தெரியறதுக்கு ஷேடோ பண்ணிக்கிங்க, அப்படி இல்லைன்னா கிராஸ் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். வயது 10 முதல் 20 வரை உள்ள நபர்களின் எண்ணிக்கை 9. நபர்களின் எண்ணிக்கை 9, 8க்கும் 10க்கும் சென்ட்ரல் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வரையணும். வயது பாருங்கள் 10 to 20, அப்போ நிகழ்வு செவ்வகம் இப்படி வரைஞ்சிடலாம். அடுத்தது 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள நபர்களின் எண்ணிக்கையை பார்த்துக்கலாம். பிரிவு இடைவெளி 20 to 30ல் 8 நபர்கள். ஒய்ஹெச்சில் நபர்களின் எண்ணிக்கை இருக்குது 8 பாருங்கள், இது வரைக்கும் 8 அப்படின்னு எழுதிக்கணும். முப்பது முதல் 40 வரையுள்ள வயதுகளில் நபர்களின் எண்ணிக்கை 20. 30 to 40ல் நபர்களின் எண்ணிக்கை 20 பாருங்கள், இது வரைக்கும் இங்கே 20 அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். நாற்பது டு 50ல் 25 நபர்கள். இந்த பிரிவு இடைவெளியில் தான் இருக்கிறதுலே அதிக நபர்கள். 24க்கும் 26க்கும் சென்டரில் 25 வரும் பாருங்கள். 40 to 50 பிரிவு இடைவெளி. ஸோ இந்த இடம் 25. அடுத்தது 50 to 60ல் நபர்களின் எண்ணிக்கையை செக் பண்ணிக்கலாம். 50 to 60ல் 10 நபர்கள். ஒய்ஹெச்சில் நபர்களின் எண்ணிக்கை பாருங்கள் 10 இங்கே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வரைஞ்சிக்கணும். மேலே 10 அப்படின்னு போட்டுக்கலாம். அறுபது டு 70ல் 8 நபர்கள். பிரிவு இடைவெளி 60 to 70, நபர்களின் எண்ணிக்கை 8. எழுபது டு 80 பிரிவு இடைவெளியில் நபர்களின் எண்ணிக்கை 6. 70 to 80 நபர்களின் எண்ணிக்கை 6. கடைசியாக 80 to 90ல் நபர்களின் எண்ணிக்கை 3. நபர்களின் எண்ணிக்கை 2க்கும் 4க்கும் சென்டரில் தான் 3 இருக்கும். அவ்வளோதான், கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டோம்.
எடுத்துக்காட்டு 7வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.